கூட வாங்குது. அப்ப பழைய கட்சிகள் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க எது கட்சி தொடங்குனீங்க? சரி, ஆட்சியில பங்கு சரி, அது என்ன அதிகாரத்துல பங்கு? ஆட்சியில பங்குனால அதிகாரத்துல பங்கு ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு ரைமிங்ல போடுவோம், அது மாதிரி ரைமிங்ல போட்டாப்ல பெரும்பான்மையோடு சிங்கிள் மெஜாரிட்டியோடு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய வலிமை நமக்கு இருக்கு, அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு, துணிச்சல் இருக்கு. ஆனா நம்ம நம்பியும் சில கட்சிகள் வரலாம் இல்லையா? நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து பல பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? அப்ப அவங்க நம்ம மதிக்கணுமா இல்லையா அப்படின்னு கிரண் படத்துல, இந்த நியூ படத்துல கிரண் பேசுற மாடலேஷன் அது. அவங்க வயசாயிடுச்சு இல்லையா, அதனால அவர் ஏழில ஏற முடியாது இல்லையா? நம்ம நம்பி சில பேர் வரலாம் இல்லையா, நம்ம மதிக்கணுமா இல்லையா அப்படின்னா சரி ரைட், அவங்க ஏதோ ஒரு மாடலேஷன் பண்றா வச்சுக்கோங்க. தம்பி அந்த அருமை தம்பி அனந்தஜித்தவர்கள் ஒரு பாலையோடியில எந்த வழின்னு சொல்ல வளையிருக்காரு. ஜனவரி வரட்டும், எத்தனை கட்சிக்கு வருது, அவர் வராரா இவரு வராரா அப்படின்னு ரெண்டு பேரு. இவரு ஜனவரிக்கு அப்புறம் பாருங்க, ஜனவரி வந்து பிப்ரவரி மாதம் தேதி இன்னைக்கு 6, பிப்ரவரி 30 வந்தா தாவேக்காக்கு கூட்டணி சாத்தியப்படும். பிப்ரவரி 30 தாவேக்கா கூட கூட்டணிக்கு வரல, தப்பு. ஒரு கட்சி வந்துச்சு, ஒரே ஒரு குறுக்கல் வரால் வழிவிடுங்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒருத்தர் எங்க ஊருக்காரர் தான், தேனி பக்கத்துல உத்தரப்பாளையத்துக்காரர் ஒருத்தர், ஒரு அது பேர் என்ன பேரு, முஸ்தபா முதலா வந்தாப்ல. அந்த முஸ்தபா யார் கூட போனதுல கூட்டணி, டிடிவி தினகரனுடைய அமமுக கூட முஸ்தபா கூட்டணி. ஜோடியை பாத்துக்கோங்க, அருமையான ஜோடி புறா, மிங்கன பறக்கமாங்கல அது மாதிரி புறாது. முஸ்தபாவும் தாவேக்காவும் கூட்டணி. தாவேக்கா தனிச்சு நகரை ஏத்துக்க முடியாதுங்க, கருத்துல மாத்திக்கோங்க, தயவு செய்து ரெண்டு பேரும் மாத்திக்கோங்க. பெரும்பான்மை மிகப்பெரிய கூட்டணி, வலுவான கூட்டணி, முஸ்தபா கூட கூட்டணி. உன் நண்பன் யாருன்னு சொல், உன்னை யாருன்னு சொல்லிருப்பாங்கல்ல, உன் கூட்டணி யாருன்னு சொல்லி உன்னை சொல்லிடலாம். ஆட்சியில்